Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். தோசை மாவு இல்ல டயத்துல இது நீங்க குயிக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இதை எடுத்து மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது ரெண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம கலந்து வைக்கிற டயத்துலேயே மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நல்லா ஈவனாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை நான் தோசைக்கல்லில் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நடுவில் நம்ம கலந்து வச்ச முட்டையை ஒரு 2 கரண்டி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 4 கார்னரை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது. ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. நம்ம உள்ள மசாலாவும் நல்லா வெந்திருக்கணும். அதே போல் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு 2 சைடுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.